நேயர்கள் அனைவரையும் இன்டெல் டைம்ஸ் அலைவரிசைக்கு வரவேற்கின்றேன். நான் உங்கள் அன்பு ஒளிபரப்பாளர் அகமது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. ஒரு கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய சில பொதுவான குணநலன்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு கம்பெனியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குணநலன்கள் இருக்கும். ஏன்னா இது சட்டத்தின்படியே வந்து அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ப்பரேட் பர்சனாலிட்டி. அதாவது ஒரு கம்பெனி அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இட் ஷுட் பி ரெஜிஸ்டர். அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி நேமுக்கு ஒரு கார்ப்பரேட் பர்சனாலிட்டி, ஒரு கார்ப்பரேட் பர்சன், செப்பரேட் பர்சன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கண்டெம்ப்ளேஷன் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் பார்வையில் சட்ட விளக்கத்தின் அடிப்படையில் கிடைக்கிது. இதை வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின் பார்வையில் ஒரு தனி மனிதனாக அந்த கம்பெனி பார்க்கப்படுகின்றது அல்லவா, அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் பர்சனாலிட்டி அப்படின்றாங்க. இது 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 எங்கே வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனி மூலிமா கடன் வாங்குகிறாங்க, ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாங்க, அல்லது பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அல்லது பீப்புள் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் கம்பெனி, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்கு கிடையாது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டையர் கம்பெனியுடைய ஷேரும் வந்து ஒரே ஆள் கையில் இருந்தாலுமே அந்த கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டி வந்து அந்த நபருக்கு சொந்தமானதில்லை. அதே போல் அந்த கம்பெனியினால் ஏற்படக்கூடிய நஷ்டம் அடையுது அல்லது கடன் உருவாகுது, அந்த கடனுக்கும் அந்த கம்பெனியோட ஷேர் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பொறுப்பு கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக சாலமன் வெர்சஸ் சாலமன் அண்ட் கோ லிமிடெட். இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலமன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருப்பார். அது ஒரு லிமிடெட் கம்பெனி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபு, அவருடைய டாட்டர், அவருடைய சன், இவங்க தான் பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கம்பெனி வந்து எல்லோ நோட்டீஸ் கொடுத்துடுவார். அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாலமன் தான் வந்து அவருடைய கம்பெனி உருவாக்கம், அவர் வந்து எங்களை ஏமாத்துறாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, சாலமன் அப்படின்ற ஒரு தனிநபர், ஒரு நேச்சுரல் பர்சன், சாலமன் அண்ட் கோ அப்படின்றது ஒரு லீகல் பர்சன், இரண்டும் வேறு வேறு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி லீ வெர்சஸ் லீஸ் ஏர் ஃபார்மிங் லிமிடெட். இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீ அப்படின்றவர் ஒரு பைலட். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனியோட ஷேர் எல்லாமே வந்து ஒரே ஒரு ஷேரை தவிர மற்ற எல்லா ஷேருமே வந்து பார்த்திங்கன்னா அவரே வச்சுருப்பார். அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணிக்குவார். ஏன்னா எல்லா ஷேரும் அவர்கிட்டே இருக்கிறப்ப அவரை தன்னைத்தானே என்ன பண்ணுவார் அப்படின்னா டைரக்டராகவும் அப்பாயிண்ட் பண்ணிக்குவார். ஒரு ஃப்ளைட் கிராஷில் வந்து செத்து போயிடுவார். செத்து போனவொன்னே அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விதவை இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கம்பெனியில் வந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுவாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயியாக வந்து ஒரு டைரக்டராக வந்து இங்கே இருந்திருக்காரு, ஸோ தட் எனக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்ட்டு ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த விடோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டைட்டில்டு, அவங்க வந்து காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா கம்பெனி அப்படின்றது செப்பரேட் பர்சன். லீ தான் அந்த கம்பெனி உருவாக்குனார் அப்படின்னாலுமே அந்த லீ ஏர் ஃபார்மிங் கம்பெனி அப்படின்றது தனி கம்பெனி, லீ அப்படின்றது செப்பரேட் பர்சன், இரண்டையும் ஒன்றாக கருத முடியாது அப்படின்ட்டு ப்ரிவி கவுன்சில் வந்து முடிவெடுத்துருவாங்க. இரண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி அப்படின்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் கார்ப்பரேட் பர்சனாலிட்டி மாதிரி தான். கம்பெனி அப்படின்றது ஒரு தனி மனிதன் கிடையாது, அதற்கு சதை கிடையாது, அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு உடல் கிடையாது. ஆனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் பார்வையில் அது ஒரு தனி மனிதனாக கருதப்படும். ஏன் அப்படின்னா கம்பெனி பேரில் வந்து நம்ம கான்ட்ராக்ட் போடுவோம், கம்பெனி பேரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவோம், கம்பெனி பேரில் பார்த்திங்கன்னா லோன் வாங்குவோம், கம்பெனி பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கு தொடுப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி இங்கே எல்லாமே ஒரு மனிதராக, ஒரு பர்சனாக வந்து ஆக்ட் பண்ணுது இல்லையா. கம்பெனி ஆக்ட்ஸ் லைக் அ பர்சன், ஸோ இட்ஸ் லைக் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதான் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாவது குணநலன். மூன்றாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமன் சீல் ஆஃப் கம்பெனி.
கம்பெனி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. கம்பெனி அப்படின்ற ஒரு உடலோ உயிரோ கிடையாது, அதுக்குன்னு சில பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது எதன் மூலியமாக அது தன்னுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றிக் கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரூ தி ஏஜென்ட்ஸ், அதனுடைய எம்ப்ளாயீஸ், அதனுடைய மற்ற நபர்கள், இவங்க மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனின்றது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு லீகல் பர்சன். அப்போ இது எல்லாமே கம்பெனி தான் செய்யுது அப்படின்றது என்ன அத்தாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அப்படின்னு ஒரு காமன் சீல் இருக்கும். அந்த சீலுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும், கான்ட்ராக்டில் என்ட்ரானாலும், இல்லை கடன் வாங்கினாலும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் த காமன் சீல். அந்த காமன் சீல், அந்த முத்திரைக்கு கீழே தான் அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய அஃபீஷியல் சிக்னேச்சர் மாதிரி அது வந்து அந்த காமன் சீல் அப்படின்றது. ஸோ அந்த காமன் சீல் அப்படின்றது கம்பெனியுடைய ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா, கம்பெனி இஸ் நாட் அ சிட்டிசன். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகல் பர்சன் அப்படின்னு சொன்னோம், ஒரு கார்ப்பரேட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது வந்து சிட்டிசனாக, ஒரு நாட்டுடைய சிட்டிசனாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து தெளிவாக வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவே சொல்லிடுது. என்ன அப்படின்னு சொல்லிடுது அப்படின்னா, ஒரு கம்பெனியோ ஒரு அசோசியேஷன் அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து சிட்டிசனாக இருக்க முடியாது அப்படின்ட்டு எக்ஸ்ப்ரெஸ்ஸாக சொல்லியிருக்கு. எந்த ஒரு கம்பெனியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஸோ தட் எனக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே எனக்கும் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், இந்த கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் சொல்லியிருப்பாங்க, கம்பெனி அப்படின்றது ஒரு லீகல் பர்சனாக இருந்தாலுமே அது வந்து ஒரு சிட்டிசன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெனட் கோல்மன் கம்பெனி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீகல் பர்சன், அதுக்கு கம்பெனிக்கு வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு பர்சன் வந்து அவர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கிறனால அவர் சிட்டிசனாக கிடைக்கக்கூடிய எந்த உரிமையும் அவர் இழக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர், அதனால் வந்து அவர் வந்து சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா அப்படி கிடையாது. தனிப்பட்ட நபருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அந்த நபர் டைரக்டராக இருந்தாலும் ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கும். கம்பெனி அந்த லீகல் பர்சனாலிட்டிக்கு தான் வந்து கிடைக்காது அப்படின்ட்டு தான் இந்த பெனட் கோல்மன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. 5th கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. ஆனால் எல்லா கம்பெனிக்குமே அதுக்கான நேஷ்னாலிட்டி, தேசிய இனம் அப்படின்றது இருக்குது, ரெசிடென்ஸ் அதுக்கான இருப்பு அப்படின்றது இருக்குது. எந்த நாட்டில் வந்து அந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களோ அந்த நாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கான நேஷ்னாலிட்டி, டொமைசைல் அண்ட் ரெசிடென்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 6வது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்றது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனி அப்படின்றது ஒரு செப்பரேட் என்டிட்டி ஃப்ரம் த பர்சன்ஸ். அதை மேனேஜ் பண்ணுற அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க, அதில் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட், அந்த கம்பெனிலேருந்து வேறுபட்ட நபர்கள். அந்த கம்பெனி லாஸ் ஆனாலோ இல்லை அந்த கம்பெனி வாங்குகிற ப்ராப்பர்ட்டிக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஓனர் கிடையாது. அதேமாதிரி அது கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அங்கே அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் போய் நம்ம வந்து கேட்கவும் முடியாது. இதான் அந்த கம்பெனி இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம ஷேர் ஹோல்டர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து எனக்கு அட்டாச் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். கம்பெனினா கம்பெனி பேரில் இருந்தால் தான் நம்ம கேட்க முடியுமே தவிர ஷேர் ஹோல்டர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம கேட்க முடியாது. 7வது கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்பெச்சுவல் சக்சஷன். பெர்பெச்சுவல் சக்சஷன் அப்படின்றது கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெவர் டைஸ், அது வந்து கம்பெனி இறக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் பர்சன் கிடையாது இல்லையா. ஸோ கம்பெனி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு ஒரு எண்டிங் கிடையாது, அது வந்து என்றைக்குமே உயிரோடு இருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ள எல்லா மெம்பர்ஸுமே வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷில் வந்து செத்து போயிட்டாலும் கூட கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட், அது வந்து நிற்க தான் செய்யும். கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி மனிதர்களுடைய இறப்பு, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அல்லது மேனேஜிங் டைரக்டர்ஸ் அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ், இதில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருடைய இறப்பும், எந்த மனிதருடைய இறப்பும் ஒரு கம்பெனியுடைய இருப்பை வந்து கேள்வி கேட்க முடியாது. கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் நெவர் டைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெர்பெச்சுவல் சக்சஷன், முடிவில்லாத இருப்பு அப்படின்னு சொல்கிறோம். 8வது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனி வந்து அதனுடைய ஓன் நேமில் ஒரு லீகல் பர்சனாக இருக்கிறனால அது
ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு தகுதி படைத்த ஒன்று. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். 9வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய மொத்த கேபிட்டல் அமௌண்ட், மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன குட்டி பார்ட்ஸாக வச்சுருவாங்க. அந்த பார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதும் நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஷேர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபுள். நம்ம யாருக்குனாலும் விற்றுக்கலாம், யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஷேர் ஹோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக நீ தான் அந்த ஷேரை வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது எந்த கணக்கும் கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 44 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுது இந்த ஆக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இந்த ஷேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராலும் வாங்கலாம், யாராலும் விற்கலாம், ஓப்பன் டு மார்க்கெட். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்பெனி. 10வது கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் டு பி ஷூர். கம்பெனி வந்து அது ஒரு தனி லீகல் பர்சனாக இருக்கனால அது தன்னுடைய பெயரிலேயே யார் மீது வேண்டுமானாலும் வழக்கு தொடுக்கலாம் முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில். அல்லது கம்பெனி தப்பு செஞ்சிச்சு அப்படின்னா அந்த கம்பெனி நேம், அந்த கம்பெனி மேலேயே நம்ம அந்த கம்பெனியில் இருக்கிற பர்சன்ஸ் கிடையாது, அந்த கம்பெனி என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் அந்த கம்பெனி மேலே நாமும் வழக்கு தொடர முடியும். இது வந்து 10th கேரக்டரிஸ்டிக்ஸ், 10வது குணநலன். 11வது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எனி கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து தன்னுடைய பெயரில் அந்த கான்ட்ராக்டில் என்ட்ராக முடியும். அதற்கான முழு அதிகாரம் கம்பெனிக்கு உண்டு. கம்பெனி அப்படின்றது ஷேர் ஹோல்டருடைய ட்ரஸ்டி கிடையாது. கம்பெனி வந்து ஒரு கான்ட்ராக்டில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்றதுக்காக நம்ம ட்ரஸ்டி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா வழக்கு தொடர முடியாது. கம்பெனி மேலே தான் வழக்கு தொடுக்கணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கம்பெனி நேமில் இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் கம்பெனி தான் நம்ம வழக்கு தொடுக்க முடியும். அதில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸை மேலே வழக்கு தொடுக்க முடியாது. 12வது வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்பெனிலுமே 2 இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய வெளியுறவுத்துறை மாதிரி, வெளியுறவு ஃபாரின் பாலிசி மாதிரி. ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றது உள்நாட்டு கொள்கை, உள்நாட்டில் அந்த கம்பெனிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த 2 விஷயங்களை தாண்டி இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனை தாண்டி கம்பெனியில் எதுவுமே நடக்கக்கூடாது. இந்த புக்கில் இந்த ரூல், இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா MOAன்னு சொல்லுவாங்க. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன். இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா ரூல்ஸ் புக். கம்பெனி இதை தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும். இந்த ரூல்ஸ் புக்கை தாண்டி எதுவுமே இந்த கம்பெனியில் நடக்கக்கூடாது. அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறோம். இது 12வது கேரக்டரிஸ்டிக்ஸ். 13வது கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு செப்பரேட் பர்சனல் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக நபர்கள் நியமித்து எம்ப்ளாயீஸாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பே பண்ணி அவங்க அந்த கம்பெனி வந்து வில் பி அட்மினிஸ்ட்ரேட், அந்த கம்பெனி வந்து நிர்வாகம் செய்யப்படும். அதான் பார்த்திங்கன்னா செப்பரேட் மேனேஜ்மெண்ட். பொதுவாக எல்லா கம்பெனியுமே இதுவும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். 14வது வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரி அசோசியேஷன் ஃபார் ப்ராஃபிட். ஒரு கம்பெனி அப்படின்றது ப்ராஃபிட் இருக்கணும், லாஸுக்கு வந்து கம்பெனி நடத்த முடியாது. ஸோ தேர் மஸ்ட் பி சம் ப்ராஃபிட். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14வது கேரக்டரிஸ்டிக். 15வது மற்றும் இறுதி கேரக்டரிஸ்டிக்ஸ் அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டெர்மினேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு கம்பெனி வந்து எப்படி ஒரு சட்டப்படியான நபராக இருக்கோ, எப்படி ஒரு சட்டத்தால் உருவாக்கப்பட்டு இருக்கின்றதோ, எப்படி சட்டத்தின் பார்வையில் சட்ட விளக்கத்தின் அடிப்படையில் ஒரு தனிநபராக கருதப்படுகின்றதோ, அதே போல் சட்டத்தின் அடிப்படையிலேயே அந்த கம்பெனியை இல்லாமல் ஆக்க முடியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கம்பெனியோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த 15 கேரக்டரும் இருந்துச்சு அப்படின்னா அது கம்பெனி அப்படின்ட்டு சொல்லலாம். எல்லாத்துக்கும் முக்கியமாக அது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ரெஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம். நன்றி. நான் அகமது, என்டர்டைன்ஸ்க்காக.